தினம் நம்ம உலகத்துக்கு சவாலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமாகவே கண்டுபிடிப்புகள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு அகமதாபாத்தில் நடந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கூட சில விஞ்ஞானிகள் இங்கே நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்கள் எல்லாமே வந்துட்டு தேவ் டன் அண்ட் பிரில்லியன்ட் ஜாப். வணக்கம், என்னோட பேர் நாமேரிஷிதா. நான் காட்டைப்பாடியா மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னென்னா ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரீசெண்டாக அகமதாபாத் டு லண்டன் போன ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு. அது ஒரு மேசிவான ஒரு ஆக்சிடெண்ட். அது யாராலுமே மறக்க முடியாது. அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நிறையா ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகுது. அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறது தான் என்னோடய ஐடியா. ஸோ இங்கே ஓகே, இப்போ ப்ளூடூத் மூலயமா நாங்கள் கனெக்ஷன் கொடுத்து ஏர்போர்ட்டில் இருக்கவங்களே என்னென்ன ஏரோப்ளைனோட ஆக்ஷன்ஸ், ஒரு சிங்கிள் ஆக்ஷன்ஸையும் அவங்க மானிட்டர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏரோப்ளைன் கொஞ்சம் சாஞ்சாலோ, இல்லை அது அப்படியே விழுகிற மாதிரி இருந்தாலோ, இல்லை ஒரு லைட்டாக ஒரு ஃபயரோட ஸ்பார்க் வந்தாலும் அவங்களால சென்ஸ் பண்ண முடியும். ஈவன் பைலட்கே தெரியறதுக்கு முன்னாடி கூட கீழே கிரவுண்டில் மானிட்டர் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு இப்போ ஏரோப்ளைனுக்கு ஒரு டேஞ்சர் இருக்குன்னா அது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட்டை அவங்களால ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு சில டைம்ஸ் பேர்ட்ஸ் கூட இன்ஜினில் போய் ஆக்சிடெண்ட் ஒரு ரூட் காஸாக மாறுது. ஸோ அதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும்.